சரி இதுவரை விட்டுட்டா கெட்டு போச்சு, இனிமே அது நம்பு. எனக்கு அதிகாரத்தை கொடு. ஒரு மீனவன் அவன் தொட்டுட்டா காலையில் எந்திரிச்சு முதல்வர் பதவி விலகினார். போட, இந்த பொறுப்புக்கு நான் ஃபிட்ல கிளம்புறேன்டா. தொட சொல்லுப்பா தம்பி. அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். தூங்க மாட்டான் நிம்மதியா சிங்கள. நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? ஒவ்வொரு படகுலையும் 2 வீரனை ஏற்றுவேன். நானே மீன் பிடிப்பேங்கிறல, நானே படகு வாங்கி கொடுத்து மீனை பிடிச்சு நீ என்கிட்ட வித்துட்டு நீ போயிரு. உனக்கு எவ்வளோ சம்பளம், ஒரு நாளைக்கு எவ்வளோ இந்தா. நானே பெட்ரோல் போடுவேன், நானே எல்லாம் போடுவேன், நானே படகு வச்சு கொடுப்பேன். நீங்கள் ஓட்டிட்டு மீனை கொடுத்துருவோம். நெய்தல் அங்காடின்னு நானே விற்பேன், நானே விற்பேன். எக்ஸ்போர்ட் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நெய்தல் முத்திரையை போட்டு நானே உயர்ந்த மீன்களை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வேன். நான் நடக்குதா இல்லையான்னு பாரு. குறிஞ்சி அங்காடி, முல்லை அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடி. நோ ரேஷன் கடை. ரேஷன் கடை நான் வர்றதுக்குள்ள மூடிடுவான். இப்ப அம்மா அங்க போன மண்ணெண்ணெய் இல்லையாம்ப்பா, என்னம்மா பருப்பு வரலையாம்ப்பா, இல்லையாம்ப்பா. அடுத்த ஒரு 10 நாள் கழிச்சு அங்க ரேஷன் கடையே இல்லையாம்ப்பா அவன் வருவான். ஏன்? அவன் உணவுக்கான மானியத்தை ஒழிச்சிட்டான். உணவுக்கான மானியத்தை வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், இந்த உலக வர்த்தக அமைப்பு ஒழிச்சிட்டான். அவனுக்கு என்ன தெரியுமா? நீ இலவசமா அரிசி போடுவதால, இலவசமா மண்ணெண்ணெய் ஊத்துறதால, இலவசமா பருப்பு கொடுக்கறதால எனக்கு வியாபாரம் படுத்துக்கிறது. அதை எழுப்பணும்னா நீ அதை மூடு. இவன் மூடுவான், நான் அதுக்கு பக்கத்தில் 4 கடை திறப்பேன். கிழங்கு, முட்டைக்கோசு, கேரட்டு, குறிஞ்சி அங்காடி. கீழே மாடு, பால், தயிர், அது இதெல்லாம் இருக்குல்ல, முல்லை அங்காடி. ஏன்னா நான் கோணார் தானே ஆடு வச்சுக்கிட்டு இருந்தேன், மாடு வச்சிருந்தேன், பால், முல்லை அங்காடி. அது கீழே வருவேன், மருதம் அங்காடி. அரிசி, பருப்பு, மற்றதெல்லாம் இருக்குல்ல, இந்த காய்கறி, ஈகறி, வெண்டைக்காய், கிண்டக்காய், முட்டை கிட்ட எல்லாம் நெய்தல் மருதம் அங்காடி. இங்க நெய்தல் அங்காடி.